முதல் அவார்டு எது சார் உங்களுடைய சினிமா வாழ்க்கையில? முதல் அவார்டு இந்த மாதிரி தான். ஆ. எந்த அவார்டுன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. ஓகே. தென் பிரேக்கிங் பாயிண்ட்ங்கிறது சின்ன பாப்பா, பெரிய பாப்பா தானா சார்? ஆமாம். நான் பாட்டுக்கு அப்படியே டப்பிங் பேசிக்கிட்டே இருந்தேன். டப்பிங்லேயே நிறைய விஷயங்கள் ஐயா காமராஜருக்கு பேசினது, ஆமா. ஒரு காந்தி படத்தில் டப்பிங் பேசினது, இப்படி நிறைய டப்பிங் பண்ணிக்கிட்டு இருந்தது. எவ்வளோ படம்னு நான் கணக்கு வச்சுக்கல, எவ்வளோ படம் நடித்தேன்னும் கணக்கு வச்சுக்கல. அன்னன்னைக்கு ஷூட்டிங் இருக்கா, ரைட், அன்னன்னைக்கு தான் புதுசாக போகிற மாதிரி நினச்சிக்கிட்டு போயிட்டு ஷூட்டிங் போய் ஒழுங்காக ஆக்ட் பண்ணிட்டு வரணுன்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு, வேற ஒன்றும் இல்லை. அப்போலாம் தினசரி வருமானம் தானே இருந்திருக்கும். 25 ரூபா நான் பஸ்ஸு வாங்கினது, 2 10 ரூபா, ஒரு 5 ரூபா டப்பிங்காக. டப்பிங்க்கு. அதுக்கப்புறமா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் டப்பிங் பேசுனா 100 ரூபா. காலையிலேருந்து நைட் வரைக்கும்னாக்கா 150 ரூபா கொடுப்பாங்க. அப்போ அங்கே வாசல்லே தானே இருப்பீங்க நீங்கள்? டப்பிங் ஸ்டுடியோலேயே தானே இருந்திருப்பீங்க? எத்தனையோ நாட்கள், வருடங்கள் அங்கேயே தான் இருந்திருக்கணும். அப்படிலாம் வந்து உண்மையாக உழைக்கணும் அப்படின்றது வந்து நம்ம அங்கே தான் கற்றுக்கிட்டோம். பெரியவர்கள் ஐயா மறைந்த அமரர் ஆரூர் தாஸ் ஐயா அவர்கள், சகோதரர் மருதபரணி அவர்கள், இப்படி பிரகாஷ் மாமா, ராஜேந்திரன் சார், இப்படி நிறைய பேர்கிட்ட நான் வந்து டப்பிங் பேசியிருக்கேன். அவர்கள் மூலமாக தான் இந்த தொழிலே நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன்.